சிவபூஜையில் குறை வந்துருச்சுன்னு தன் மனைவியே துறந்த நாயனார் பற்றி உங்களுக்கு தெரியுமா? திருநீலநக்க நாயனார் திருச்சாத்தமங்கைங்கிற ஊரில் வாழ்ந்து வந்தார். இவர் வேதியர் குலத்தில் பிறந்ததுனால வேத வேள்விகள் செய்தார். சிவன் மேலையும் சிவனடியார்கள் மேலையும் மிகுந்த பக்தி வச்சிருந்தாரு. அடியார்களுக்கு உணவு வழங்குவார். ஒரு திருவாதிரை நாள் அன்னைக்கு சிவபூஜை செய்ய பக்கத்தில் இருக்கிற அயவந்தி சிவன் கோயிலுக்கு தன் மனைவியோட போய் சிவனுக்கு சிறப்பாக பூஜை செஞ்சாரு. நாயனார் மனைவியும் பூஜைக்கு உதவி செய்தாங்க. பூஜை முடிச்சுட்டு திருநீலநக்க நாயனார் 5 எழுத்து மந்திரத்தை உச்சரிச்சுட்டு சிவனை சுற்றி வந்தார். அப்ப சிவனோட லிங்க திருமணியில ஒரு சிலந்தி விழுந்துடும். ஒரு குழந்தை மேல சிலந்தி விழுந்தா ஒரு தாய் என்ன செய்வாளோ அப்படி நாயனாரோட மனைவி பதறி அந்த சிலந்தியை ஊதி விளக்குவாங்க. அப்படி ஊதும் போது காற்றோட வாய் நீரும் சேர்ந்து வர்றதை பார்த்த நாயனார் கோவமா என்ன பண்ற அறிவில்லையா அப்படின்னு கேட்பாரு. அவரோட மனைவி இல்ல சிலந்தி விழுந்ததுனாலதான் ஊதுனு விளக்கம் கொடுப்பாங்க. என் சிவன் மேல வாய் நீர் படுற மாதிரி செஞ்ச ஒண்ணு நான் இப்பவே துறக்கிறேன், நீ என் மனைவி இல்லைன்னு சொல்லிட்டு மீண்டும் சிவனை சுத்தப்படுத்தி பூஜை செஞ்சுட்டு போயிடுவாரு. அவர் மனைவி என்ன செய்யறதுன்னு தெரியாம கோவில்ல நின்றுவாங்க.